பார்வையாளர்களுக்கு வணக்கம். நாம் இப்போது காண இருப்பது பொய் சொல்வதற்கான காரணம் என்ற தலைப்பில் பார்க்க போகிறோம். இப்போ பொய் சொல்வதற்கு சில பேர் ரொம்ப திறமையாக பொய் சொல்லுவாங்க. கோயபல்ஸ் அப்படின்னு ஒருத்தர் ஜெர்மனில் இருந்தார். அவர் ஹிட்லருடைய படையில் முக்கிய அதிகாரி. அவருடைய முறை எப்படின்னா பொய்யை திருப்பி சொல்லிட்டு இருப்பார். அப்போ மக்கள் அது உண்மைதான் அப்படின்னு போல் நினச்சிடுவாங்க. இப்பயே அரசியலில் கூட இப்போ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நிறைய பொய் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அந்த பொய் சொன்னால் அது உண்மை போல மக்கள் நம்பிடுவாங்க அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. ஆனால் அது உண்மை இல்லை. ஆனால் அவங்க அது மாதிரி நம்புகிறாங்க. இதே கருத்து தான் கருத்து உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெயின்ஸ்ட்ரீம் மீடியாலாம் என்ன செய்யுது, பொய்யும் நிறைய திருப்பி ஆட்சியாளர்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் சோஷியல் மீடியாவில் மக்கள் எல்லாரும் பற்றியும் பேசுகிறாங்க. அதனால் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கத்தான் செய்யுது. இப்போ இதில் நிறையா நேரடியாக பார்க்குறதுனா இப்போ அது யூஎஸ்ஏ எலெக்ஷனில் ட்ரம்ப் ஜெயிச்சார். மெயின்ஸ்ட்ரீம் மீடியா ஃபுல்லாக அவருக்கு எதிர்ப்பாக இருந்தது. ஆனால் சோஷியல் மீடியாவில் அவருக்கு சப்போர்ட்டில் இருந்துச்சு. அவர் ஜெயிச்சிட்டார். அப்போ நாம் இந்த பொய்யை என்ன தான் சொன்னாலும் ஒரு காலத்தில் மெய்க்கு ஆயிடுன்றது தப்பு. இப்போ குழந்தைகள் இதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம குழந்தைகள் பொய் சொல்கிறதுல 6லேருந்து 8 வச்சு அந்த குழந்தைகள் 29% பொய் சொல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே 13லேருந்து 74%, அதாவது 59லேருந்து 74 வரைக்கும் பெர்சன்ட் இளைஞர்கள் பொய் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு புள்ளிகள் தெரிவிக்குது. இந்த புள்ளிகள்லேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, இளைஞர்கள் கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷன் ரொம்ப மாறக்கூடியவங்களா இருக்கிறதுனால அப்படியே பொய் சொல்கிறத நம்பிடுவாங்கன்றது, பொய் திருப்பி அவங்களும் சொல்லுவாங்க, மற்றவங்க சொல்கிறதையும் நம்பிடுவாங்கன்றது ஒரு தெரியுது. அவங்க கொஞ்சம் அனாலிசிஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த இதில் பார்த்தோம்னா நம்ம இதில் 11 காரணம் இங்கே சொல்லப்படுது. முதல்ல நம்ம தண்டனையை தவிர்ப்பதற்காக ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 22% தண்டனையை தவிர்ப்பதற்கு மக்கள் எடுத்துக்கிறதா சொல்லுது. இது நீங்கள் லஞ்ச லாவணியம் செய்கிறவங்க, அளவுக்கு மீறி மலையை வெட்டி விற்கிறவங்க, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பொய் சொல்லுவாங்க. பொய் சொல்லிட்டு அரசாங்கத்தில் மாட்டிக்குவாங்க. அப்புறம் நிறைய எப்படி வெளியில் வரணும்லாம் செய்வாங்க. இது தண்டனை குறைக்கிறது. குழந்தைகள் கூட இது மாதிரி செய்யும். நிறைய பொய் சொல்லுங்க, அது தப்பிச்சுக்கிறதுக்கு படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு செய்வாங்க. அப்போ தண்டனை அப்புறம் தவிர்ப்பதற்காக இது மாதிரி செய்யக்கூடாது. 22% உலகம் ஃபுல்லாகவே இப்படி 22% இது தண்டனை குறைக்கிறதுக்கு, தண்டனையை தவிர்க்க இது மாதிரி பொய் சொல்கிறாங்கன்றது அரசியலில் இது நடக்குது. இது முக்கியமான பெர்சென்ட்டாக நம்ம சொல்கிறோம். இதை அடுத்தது 2வது சமூக, இது தண்டனையை தவிர்ப்பதற்கு. இது அடுத்து சமூக தவிர்ப்பு அப்படின்னா அரசாங்கத்தில் பிடிபடும் போது அவங்க மாட்டிக்கிட்டாங்கன்னா அப்படியே உடம்பு சரியில்லை பொருள் அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க, அப்படியே உழுந்து பிறழுவாங்க. இதில் பார்க்கலாமே. சமூகத்தை தவிர்ப்பதற்கு முகத்தெல்லாம் மூடிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம சமூகத்தை தவிர்ப்பது ஏகப்பட்ட பொய்யை அந்த நேரத்தில் சொல்லிட்டு இருப்பாங்க. இதில் 14% இவங்க. அடுத்தது பொருளாதார நன்மைக்கே ஆக செய்யக்கூடியவங்க. பொருளாதார நன்மைக்கு 16% காமிக்கிறது. இந்த இடத்துல பாருங்கள் 16%. இது தகுதி இல்லாதவர்கள் தகுதி இருப்பதாக தன்னை பற்றி பொய் சொல்லிட்டு இருப்பாங்க. பட்டம் பதவி இதெல்லாம் வாங்கிறதுக்கோசம் பொய் சொல்லிட்டு அங்கே அரசாங்கத்திட்ட போய் நின்றுக்கிட்டு பொய் சொல்லிக்கிட்டு வாங்கிட்டு இருப்பாங்க. இது மாதிரி கோஷ்டி நாம் பார்க்கலாம். இது பொருளாதார நன்மைக்காக பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க அவங்க. அப்புறம் அடுத்தது தனிப்பட்ட நன்மைக்காக அப்படின்னு சொன்னால் மொழி, தமிழர் அல்லாத பிறமொழி சமூகத்தவர் தமிழ் மக்களிடம் கவனம், பாசம் அல்லது உயர்ந்த சமூக அந்தஸ்து பெறுவதற்காக பெரிய கவிஞர்களாகவோ அல்லது ஆய்வாளர்களாகவோ தங்களை காட்டிக்கொண்டு இப்போ ஆய்வு செய்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ஏகப்பட்ட பொய்யை அவங்க அவுத்து விடுவாங்க. இது தனிப்பட்ட அவங்களுடைய உயர்வு காமிக்கிறதுக்கும் சொல்கிற ஒரு பொய் இதெல்லாம். அடுத்தது நல்ல அபிப்பிராயத்தை ஏற்படுத்த 8% காமிக்கிறது. தமிழ் அல்லாத தமிழ்மொழி தமிழ் மொழிக்கே, தமிழ் மொழி அல்லாதவர்கள் தமிழ் மொழிக்கு இசைரோன்ட்டு தினமும் பொய் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்க எதுவும் செய்ய மாட்டாங்க, தமிழ் மொழி கேடு தான் செய்வாங்க. இது மாதிரி நல்ல அபிப்பிராயத்தை ஏற்படுத்த இது மாதிரி பொய் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அவங்க. இதுலேருந்து இது தெரிஞ்சுக்கலாம் நம்ம. அடுத்தது நகைச்சுவைக்காக அப்படின்னு சொல்ல, இப்போ நகைச்சுவைக்காக அப்படின்னா இல்லாத மிகைப்படுத்தி சொல்லக்கூடாது. அது பொய்யை
மிகப்படுத்தி சொல்லக்கூடியதா இதில் நம்ம பார்ப்போம். சைவம் வைணம் அப்படின்னு பற்றி ஒரு விஷயத்தை ஒருத்தர் சொல்லி விட்டார். அது பொய் பின்னால் மாட்டிட்டு பெரிய சிக்கலில் ஆனார். இது மாதிரி வந்து நகைச்சுவையாக சொல்கிறது அது உண்மைன்னு தெரிஞ்சு போயிடும். அடுத்தது 5%. அது 5% இதை வந்து பொதுநல காரணங்களுக்காக, நகைச்சுவைக்காக. அடுத்தது பொதுநல காரணங்களுக்காக அப்படின்னா இந்த பரோபகார குணம் அப்படின்னு சொல்கிறோமே, அந்த இதில் வந்து பொதுநல காரணத்துக்காக. அப்போ வந்து மேதகு அவங்களுக்கு ரொம்ப உறுதியளித்தாங்க, நாங்கள் அப்படி இருக்கிறோம் இப்படி இருக்கோம் உங்களுக்கு உதவியாக இருக்கோம் அப்படின்னு அவர் இருக்கப்போ பயங்கரமாக பில்டப் கொடுத்தாங்க. இப்போ யாருமே காணோம். இது வந்து பொதுநல காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் தெரிவாங்க, உறுதியெல்லாம் அளிப்பாங்க. சில நேரத்தில் உறுதி அது அப்படியே காத்தல் விட்டுடுவாங்க. இது வந்து நம்ம பார்க்கலாம். இதை பரோபகார காரணம் சொல்லி பொய் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறமேட்டு தீங்கிழக்கும் பொய், இது வந்து 4%. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நாம் தமிழ் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானை பற்றி பெரும்பாலும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அல்லது வந்து சோஷியல் மீடியா எல்லாத்துலேயுமே வந்து அவரை பற்றி தப்பாக சொல்லிகிட்டு இருக்காங்க. என்னென்னா அது மாதிரி ஒருத்தங்களுக்கு பில்டப் பண்ணுறது, அவங்க கருத்து உருவாக்கத்தை பண்ணுறாங்க, அவருக்கு எதிர்ப்பாக வரணுன்றத அவங்க பண்ணுறாங்க. அது மாதிரி பொய் சொல்லிகிட்டே இருக்கிறது. இது தீங்கிழக்கும் பொய் வந்து 4% இருக்குது. அடுத்தது பொருத்தமாக பொய் சொல்கிறது. அடுத்து பொருத்தமாக பொய் சொல்கிறதுனா திராவிடம் அப்படின்னு சொல்லுவாங்க, திராவிட நாடுன்னு சொல்லுவாங்க. திராவிடன்னு சொல்லுறதுக்கு தமிழ் அர்த்தம் கிடையாது. அதை சொல்லு திராவிட நாடுன்னு எங்கே இதுலேயே மேப்லேயும் கிடையாது. ஆனால் பொய் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அது தேர்தல் நேரத்தில் தமிழர்களை எங்களுக்கு நீங்கள் எனக்கு ஓட்டு போட்டுன்னுவாங்க. தேர்தல் முடிஞ்சு ஜெயிச்சுட்டு வந்துட்ட பிறகு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா திராவிட ஸ்டாக்குன்னு தானே சொல்லிக்குவாங்க. இதெல்லாம் வந்து திங்களுக்கு இது வந்து ஃபிட் இன் அப்படின்னு பொருந்துவதற்கு அப்படியே பொருத்தமான ஒரு பொய்யை சொல்லி விடுறது. தெரியாத காரணங்களுக்காக பொய் சொல்லுதல், அது வந்து இது வந்து காரணம் தெரியவில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு 7% வந்து காரணம் தெரியவில்லை. பொய் சொல்வதற்கான நோக்கம், சில பொய்கள் சொல்வதற்கு கூட அவங்களுக்கே தெரியாது. சில மேலே ஒரு 7% இருக்காங்க, அவங்க என்ன சொல்கிறது எதுக்குன்னே தெரியாது பொய் சொல்லிட்டு இருப்பாங்க. இது மாதிரி ஒரு 7% இருக்காங்க. அடுத்தது லாஸ்ட்டாக இந்த 2% இருக்குது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த 2% இருக்கிறது உண்மையான காரணம் இல்லை. 2% இருக்குது உண்மையான காரணம் இல்லை அப்படின்னு சொல்லுது. இது வந்து பேத்தாலஜிக்கல் லையர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சில மாதிரி ஒரு இது மாதிரி பொய் சொல்கிறதுக்குனே சில நோய்த்தன்மை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த இப்போ இது வந்து உளவியலில் டயக்னோஸ்டாட்டிக் மேனுவலில் வந்து DSM-5 வந்து இது வந்து அவங்க அது மாதிரி குறிப்பிடலாம். ஆனால் வந்து நியூரோ சயின்டிஸ்ட் வந்து இது மாதிரி இருக்குதுன்னு அவங்க வந்து சொல்ல ஆரம்பிக்கும். நியூரோ சயின்டிஸ்ட் வந்து இந்த மாதிரி பொய் சொல்கிறவங்க ஒரு கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து உடலில் சில பிரச்சனை இருக்குது மூளையில் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர்களுக்கு 22 முதல் 26% அதிக முன் அந்த ஃப்ரண்டல் லோப் அதில் வெள்ளை பொருளும் தோராயமாக 14 குறைவாக சாமலிற பொருளும் உள்ளன. இது மாதிரி ஒரு இருக்கிறதுனால அவங்களுக்கு அது மாதிரி பொய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு எதுக்குன்னே தெரியாமல் அவங்க நிறைய போராடலாம் பொய் சொல்லிட்டு இருப்பாங்க. இது வந்து அவங்களுக்கு பேத்தாலஜிக்கல் லையர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை இருக்குது. இந்த 2%, இந்த 2% இது அரசியலில் இருப்பாங்க, இவங்க ஆன்மீகத்தில் இருப்பாங்க, நல்ல இது பொய் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து ஜனங்க அப்படியே நம்பிட்டு இருப்பாங்க. இது மாதிரி ஒரு பேத்தாலஜி லையர்ஸை நம்ம பொதுவாக நம்ம பார்க்கலாம். பொய் சொல்வதற்கான 11 காரணத்தை இப்போது பார்த்தோம். இதை வந்து நான் ஒரு 4 தலைப்பில் அடக்கலான்னு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த 4 தலைப்பு என்னென்னா, ஒருத்தங்களை வந்து தன்னை பாதுகாத்து கொள்வதற்கு இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற 2 காரணம். அது வந்து தண்டனையை தவிர்ப்பதற்கும் சமூக தவிர்ப்பும், மக்கள் இருந்து தவிர்ப்பதற்கும் தண்டனை தவிர்ப்பதற்கும் இருக்கிறது உங்களை பாதுகாத்து கொள்ள அப்படின்னு மேக்சிமமாக இருக்குது. இந்த % 22-14 இருக்குது. தங்களை பாதுகாப்பதுக்கு பண்ணுறதுக்கோசம் அவங்க பொய் சொல்லிட்டு இருக்கிறது. இது அரசியலில் நிறைய பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சமூக தவிர்ப்பு இதில் கூட ஒரே நேரத்தில் 2-3 தலைவர்களை கூப்பிட்டா வரமாட்டாங்க. ஒருத்தருக்கு கான்ட்ரவர்சிஸ் இருக்கும். அப்போ வந்து ஒருத்தர் பொய் சொல்லுவாங்க, நாங்கள் காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சமூக தவிர்ப்பு இது வந்து இருக்குது, சாதாரண நம்ம பார்க்கலாம். அது வந்து உங்களை பாதுகாத்து கொள்ள, இது வந்து பாதுகாத்து கொள்ளன்றது. அடுத்த 4 வருது பொருளாதார நன்மைக்காக, தனிப்பட்ட நன்மைக்காக,
நல்ல அபிப்பிராயத்தை கொடுக்க, நகைச்சுவைக்காக இந்த 4 தலைப்பும் வந்து தங்களை மேம்படுத்திக் கொள்கிறது, விளம்பரத்தை விட மேம்படுத்திக் கொள்கிறதுக்கு, ப்ரமோட் பண்ணிக்கிறதுக்கு, இந்த 4 வந்து தங்களை ப்ரமோட் பண்ணிக்கிறதுக்கு இது கொடுக்குது. இந்த 4 ஐட்டமும் தங்களை பொருளாதார நன்மை வரணும், தனிப்பட்ட நன்மை இப்போ பார்த்தோம்ல, நல்ல அபிப்பிராயத்தை கொடுக்க, நகைச்சுவைக்காக, இதெல்லாம் தன்னை மேம்படுத்துறதுக்கு உதவுது. அடுத்தது வந்து அடுத்த 3 வந்து பரோபகார குணம், தீங்கிழைக்கும் பொய், பொருந்துவதற்கு. இந்த 3மே வந்து உங்களுக்கு மற்றவங்களை பாதிக்கும், மற்றவங்களும் இன்சல்ட் பண்ணக்கூடியது, இதெல்லாம் மற்றவங்களை பாதிக்கும், மற்றவங்களை ஏதோ ஒரு ஸ்டிமுலேட் பண்ணும், தூண்டி விடும், இது மாதிரி ஒரு பாதிக்கக்கூடிய பொய் இந்த 3 தலைப்பில் அடங்கும். அடுத்தது கடைசியாக 2 காரணம் தெரியாமல் சில பேர் பொய் சொல்லுவாங்க, 7%. உண்மையான காரணம் இல்லாமல் பேத்தாலஜிக்கல் லையர்ஸ்னு சொல்லும் 2%. இவங்களாம் தெளிவற்ற தன்மையாக இருக்கிறதாக ஒரு 4 வந்து ஸ்டேட்டஸ் இருக்குது. 1, 2, 3, 4 விதமான ஸ்டேட்டஸ் இங்கே தெரிஞ்சுக்குது. இதுவரை கேட்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றி, பாராட்டுகள்.